யார் ஒருத்தருக்கு ஆண் வாரிசுகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட 3 ஜென்மால செய்த பாபத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வாரிசுகள் இருக்காது. அப்படி ஆண் வாரிசு வேணுங்கக்கூடியவர்கள், குழந்தையை வேணுங்கக்கூடியவர்கள் இந்த 3 குளத்துல ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்டா சத்தியமா குழந்தை பிறக்கும்னு சொன்னார் திருஞான சம்பந்தர். இந்த தலத்தில் வந்து ருத்ரபாதம் வந்து இந்த ஆலயத்தோட தல விருட்சத்துக்கு அருகில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. காசி தலத்தில் விஷ்ணு பாதம் வந்து காணப்படும். காசி தலத்தில் வந்து விஷ்ணு பாதத்தில் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது 7 தலைமுறை முன்னோர்கள் வந்து மோட்சம் செல்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருவெண்காடு ஆலயத்தில் ருத்ரபாதம் வந்து காணப்படுது. இந்த ருத்ரபாதத்தில் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்யும் பொழுது 21 தலைமுறை முன்னோர்கள் வந்து மோட்சம் செல்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. காசியை காட்டிலும் 3 மடங்கு வந்து பலன் அதிகமாக வழங்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து ருத்ரபாதத்தின் மீது பித்ருக்களுக்கு வந்து நம்ம வந்து தர்ப்பணம் செய்யும் பொழுது 21 தலைமுறை முன்னோர்கள் வந்து மோட்சம் சென்று நமக்கு வந்து அனுகிரகம் செய்வாங்க. பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ருத்ரபாதத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பிண்டம் வைத்து அவங்களுக்கு வந்து